Yes, now can you see my screen? Screen வழங்குதான் எல்லாருக்கும்? Yes. Right. Okay. So now we are discussing the Microsoft Word, right? MS Word Processing. சொல்முறை வழிப்படுத்தல் என்று சொன்னா தமிழ்ல சொல்லுவோம் நாம அதுக்கு வேர்ட் ப்ராசஸிங் என்று சொல்றோம், ரைட்? ஸோ நம்ம ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸ்களை பல்வேறு வழிகள்ல முறைகள்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு பாவிக்கின்ற ஒரு மென்பொருள் தான் இந்த சொல்முறை வழிப்படுத்தல் என்று சொல்றோம். ஸோ ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள்ங்கிற வந்துட்டுன்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. தீஸ் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் வி ஹேவ் டிஸ்கஸ்ட், ரைட்? ஸோ இந்தந்த விஷயங்களை நாம் என்ன செய்யலாம், எம்எஸ் வேர்டை பாவிச்சு செய்யலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது பார்த்தோம் என்றால் பிரபலமான பாப்புலர் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்களும் அவற்றின் உற்பத்தியாளர்களும். அப்ப இப்ப வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் எடுத்தோம் என்றால் அந்த சாஃப்ட்வேர் மென்பொருள் வந்துட்டுன்னு நிறைய மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளர்களால உற்பத்தி செய்யப்படுது. அப்ப என்னென்ன உற்பத்தியாளர்களால என்னென்ன வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் உற்பத்தி செய்யப்படுதுங்கிறத நாம பார்க்க போறோம். இம்மென்பொருட்கள் தனிக்கணனிகளுள் நிறுவிக்கொள்வதற்கோ அல்லது இணையத்தின் மூலமாக அடைந்து கொள்வதற்கோ வசதிகளை கொண்டுள்ளன. அப்ப நம்ம இந்த எம்எஸ் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் எடுத்தோம்னா கூகுள்ல போய் என்ன செய்யலாம், நீங்க சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாம கூகுள்ல போய் இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா கிளவுட் கூகுள்ல போய் நீங்க கூகுள் டிஓசின்னு சொல்லி அடிச்சாலும் வேர்ட் சாஃப்ட்வேர் நேம் உங்களுக்கு வரும். கூகுள் டிஓசிஎஸ். இப்ப இதுல பாருங்க, இல்ல போய் கூகுள் டிஓசிஎஸ் கூகுள் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் இதை எடுத்தோம்னா கூகுள்ல போய் என்ன செய்யலாம், அந்த சாஃப்ட்வேரை நீங்க எடுத்து பாவிக்கலாம். சாஃப்ட்வேரை உங்களோட மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணாட்டி கூகுள்ல என்ன செய்யலாம், நீங்க கூகுள் டிஓசி எஸ் கிளவுட் இதுல போய் என்ன செய்யலாம், நாம டைப் பண்ணலாம். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா விளங்கலையா? எஸ். அப்ப நீங்க கூகுள்ல போய் என்ன செய்யலாம், இந்த எம்எஸ் வேர்ட் எடுக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியும், ஸ்டார்ட்டுக்கு போய் WORD வேர்டுன்னு சொல்லி டைப் பண்ணோம்னா இது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், ரைட்? மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால உருவாக்கப்பட்டதுதான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட். இந்த எம்எஸ் வேர்ட் சாஃப்ட்வேரை நாம என்ன செய்யறோம், நம்ம உண்டு லேப்டாப்ல போடலாம், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல போடலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யறோம், நாம இதுலயும் போறோம், நம்ம மொபைல் டிவைசஸ்கள். நீங்க போன்கள் மொபைல் போன்ல என்ன செய்யறோம், இப்ப இந்த எம்எஸ் வேர்ட் சாஃப்ட்வேர் இப்போ நீங்க இந்த மொபைல் போனூடாக இந்த கிளாஸுக்கு அட்டன் பண்ணக்குள்ள கூட போனை பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் வந்துட்டு என்ன பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. விளங்க நான் கழிக்கிறது. அப்ப இந்த எம்எஸ் வேர்ட் சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன செய்யலாம், நீங்க உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர்லயோ அப்படி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லயோ அப்படி மொபைல் டிவைசஸ் ஸ்மார்ட் போன் அதே போல நீங்க டேப் இதுகள் எல்லாம் என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அளவுக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன இந்த எம்எஸ் வேர்ட். இம்மென்பொருட்கள் தனிக்கணனிகளுள் நிறுவிக்கொள்வதற்கோ அல்லது இணையத்தின் மூலமாக அடைந்து கொள்வதற்கோ வசதிகள் கொண்டுள்ளன. இப்ப தற்காலங்களில் மொபைல் டிவைஸ்களுக்கு நம்முடைய ஸ்மார்ட் போன் மொபைல் போன் இதுகள்ல எல்லாம் என்னலாம் இதை இன்ஸ்டால் பண்ணி எம்எஸ் வேர்டை நாம என்ன செய்யலாம், பாவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த டெக்னாலஜி என்ன வளர்ந்துட்டு. ஸோ மொபைல் டிவைஸ்களுக்கும் இவை தயார் செய்யப்பட்டு சேவையாற்றி வருகின்றன, ரைட்? ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். எடுத்தோம் இதை எழுதி கொள்ளுங்களா ஃபர்ஸ்டா நோட் ஆஃப் திஸ் ஒன். எம்எஸ் வேர்ட் ஒரு ஆள் தெரியும் அமெரிக்கமா, அப்ப எல்லாருக்குமே தெரியும். எங்க போனாலும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுகளை நீங்க ப்ரிப்பேர் பண்றாலும் எம்எஸ் வேர்ட் என்ன உங்களுக்கு அவசியமான உண்டு. நீங்க யூனிவர்சிட்டி போனாலும் வந்துட்டு என்ன இந்த எம்எஸ் வேர்ட் என்ன உங்களுக்கு தேவை. அப்படி ஒரு ஒர்க்குக்கு போனாலும் தேவை. எங்க படிக்க போனாலும் ஒரு அசைன்மெண்ட் செய்யறாலும் என்ன உங்களுக்கு இந்த எம்எஸ் வேர்ட் தான் என்ன உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. கழிவு கொள்ளுங்கடா. அப்ப
Right, okay. இது எழுதிட்டீங்களா அப்ப? Have you written this one? Yes, sir. Right, எல்லாரும் எழுதிட்டீங்களா? Yes. Have you all written? எல்லாரும் எழுதிட்டீங்களா? Sir. Right, okay. ஸோ இப்போ நான் சொன்னா போல இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் சொல்முறை வழிப்படுத்தல் சாஃப்ட்வேரை இப்போ நாம பாவிச்சுட்டு இருக்கிறது பெரும்பாலும் என்ன மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். இது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், அதாவது மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு சொல்லி சொல்றோம். ரைட், ஸோ அதே போல பார்த்தோம்னா ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். ரைட், ஸோ இதால் உருவாக்கப்பட்டதா என்ன மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அதே போல ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பார்த்தோம்னா அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனால உருவாக்கப்படுது. அதே போல லிப்ரா ஆஃபீஸ் ரைட்டர் இது வந்து டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன் கம்பெனியால உருவாக்கப்படுது. அதே போல கிங் சாஃப்ட் ஆஃபீஸுங்கிறது என்ன கிங் சாஃப்டால உருவாக்கப்படுது. ஐவர்க்ங்கிறது ஆப்பிள் கம்பெனி. ஹபி வேர்டுங்கிறது என்ன சோஸ்கிய கார்பரேஷன் இதால உருவாக்கப்படுறது. ரைட், அதே போல பார்த்தோம்னா ஃப்ரேம் ஒர்க்கர்ஸ்ங்கிறது என்ன அடாப் சிஸ்டம் இன்கோர்பரேட்டட் கம்பெனியால உருவாக்கப்படுது. LYXங்கிறது என்ன இந்த LYX ப்ராஜெக்ட் கம்பெனியால உருவாக்கப்படுது. வேர்ட் பர்ஃபெக்ட்ங்கிறது என்ன கோரல் கம்பெனியால உருவாக்கப்படுது. ரைட், ஒவ்வொரு கம்பெனியும் எழுதி கொடுங்களா. அப்ப நாம பிரதானமாக நாம இப்ப பாவிச்சுட்டு இருக்கிற வேர்ட் ப்ராசஸிங் சொல்முறை வழிப்படுத்தல் கம்பெனி என்று பார்த்தோம்னா அது மைக்ரோசாஃப்ட். அதான் வந்துட்டு என்ன ஃபேமஸாக நாம பாவிச்சுட்டு இருக்கோம். ரைட், ஸோ எல்லாம் ஃபேமஸ் தான். ஆனால் மைக்ரோசாஃப்ட் தான் என்ன நாம அன்றாட வாழ்வில் பாவிச்சுட்டு இருக்கிற ஒரு மென்பொருளாக சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளாக இருக்கு. ரைட், ஓகே, விளங்கிட்டப்ப உங்களுக்கு இது ஓகே வெளியே கொள்ளுங்களா. எழுதி முடிஞ்சாது. எழுதலையா? ரைட், ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகே, கம்ப்ளீட் பண்ணுங்க. குயிக்கா எழுதி முடிங்க. சரி சரி எழுதிட்டேன். ஓகே, எல்லாரும் பண்ணிட்டீங்களா? அப்ப இந்த சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் நாம வேர்ட் ப்ராசஸிங் மென்பொருள். இதை வந்துட்டுன்னு நிறைய கம்பெனிகள் வந்துட்டுன்னு உற்பத்தி செய்யும். ரைட், ஸோ நாம பாவிச்சிட்டு இருக்கிறது இந்த மைக்ரோசாஃப்டாக இருக்கு. ரைட், ஸோ அடுத்து நான் சொன்னா போல இணைய சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்களின் நன்மைகள். இப்ப நான் சொன்னேன் என்ன இப்ப MS வேர்ட கூகுள்ல போய் கூகுள் DOCS அடிச்சா வரும். அதே போல விண்டோஸ் 365 வேர்ட் MS OneDrive வேர்ட் இதுவெல்லாம் இதால் என்ன நன்மை வருது உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை நீங்க அதுல போய் இன்ஸ்டால் பண்ண தேவை. உங்களோட பிசியில மொபைல் டிவைசஸ்ல இந்த சாஃப்ட்வேர்களை இன்ஸ்டால் பண்ணாம அதிலே என்ன நாம எக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு, பாவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு.
கூகுள் டிஓசிஎஸ், விண்டோஸ் 365 வேர்ட், MS OneDrive வேர்ட் போன்றன இணையத்தின் மூலம் வழங்கப்படும் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்களாகும். ரைட். ஸோ இவ்வகை மென்பொருட்களின் மூலம் பெறப்படும் பயன்கள் பின்வருமாறு. இந்த இதில் அட்வான்டேஜஸ் திருப்பி நாம ஒவ்வொன்றாக பார்க்கப்படும். இப்போ நம்ம இணையத்தினூடாக இன்டர்நெட் ஊடாக நம்மளுக்கு கிடைக்கிற MS வேர்டுன்னு சொன்னா எக்ஸாம்பிள் இதான் கூகுள் டிஓசிஎஸ், விண்டோஸ் 365 வேர்ட், MS OneDrive வேர்ட். விளங்கிட்டா அப்ப உங்களுக்கு இது விளங்கிட்டா விளங்கலையா? ரைட். ஓகே, எழுதி கொள்ளுங்கண்ணா. MCQல எல்லாம் வந்துட்டுன்னா உங்களோட அந்த சொல்முறை வழிப்படுத்தல்ல கேள்வி வரும். ரைட். ஸோ கவனமாக படிக்கும். நம்ம நிறைய MCQ எல்லாமே செஞ்சு பார்ப்போம். ரைட். உங்களோட பாஸ்ட் பேப்பர்ஸ் எடுத்தீங்க என்றால் MCQல ரைட். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இந்த சொல்முறை வழிப்படுத்தல் சம்பந்தமாக கேள்வி வராமல் பேப்பரே வர மாட்டா. ரைட். இந்த பேப்பர் கேள்வி என்ன கட்டாயம் வந்துதான் ஆகும். இல்லை நிதானமாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு சரியாக நம்மளுக்கு விளங்கும். இல்லை நீங்க கிளாஸுகளுக்கு சரியாக டைமுக்கு அட்டன் பண்ணுங்க, கிளாஸுகளை கட் பண்ணாங்க. ரைட். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் ஜாயின் பண்ண வைங்க. கிளாஸில் எல்லா விஷயமுமே நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ஜிட் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, எப்போ வேணும்னாலும் ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமாகத்தான் இந்த ஐடிங்கிறது இருக்கு. ரைட். ஓகே, ஹேவ் யூ ரிட்டன் திஸ் ஒன்? எழுதிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா இப்ப நாம இணைய சொல்முறை வழிப்படுத்தல், அதாவது இன்டர்நெட் ஊடாக நாம பாவிக்கிற வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் பயன்கள். ரைட். ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன யூசேஜ் சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இணைய சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்களின் நன்மைகள் உங்களுக்கு தெரியும். நான் இணையத்தில் எடுத்து காட்டினேன். சரியானே? கூகுள்ல போய் என்ன செய்யறீங்க? கூகுள்ல போய் இதுல www.google.com சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதுல இப்ப கூகுள் DOCS இப்படி சொல்லி டைப் பண்ணீங்க என்றால் ரைட், இதுல வந்துட்டு என்ன கூகுள் DOCS சொல்லி வருது. கிளிக் பண்ணா அதுக்கப்புறம் blank டாக்குமெண்ட்ஸ் விளங்குதானே? இதுல போய் நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு விரும்பின டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ணலாம். இது நாம என்ன இந்த கம்ப்யூட்டர்ல நான் இன்ஸ்டால் பண்ணல, இது என்ன இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி எடுத்து நாம பாவிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த இணையத்தின் மூலமாக நாம போடுற ஒரு சொல்முறை வழிப்படுத்தல் சாஃப்ட்வேர். விளங்குதானே? ரைட். ஸோ இதுல நன்மைகளை பார்க்கும். இணைய சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்களின் நன்மைகள். கூகுள் DOCS, விண்டோஸ் 365, விண்டோஸ் 365 வேர்ட், MS OneDrive வேர்ட் போன்ற இணையத்தின் மூலம் வழங்கப்படும் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருட்களாக இருக்கிறான் சொன்னா போல. ஸோ இதால போடுற பயன்கள் பாருங்க. மென்பொருட்களை கணனியில் நிறுவ வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணணுமா? இந்த இணையத்தில் கிடைக்கிறது, இன்டர்நெட்ல கிடைக்கிறது இல்லை. அதே போல வன்பட்டில் மென்பொருள் மற்றும் ஆவணத்துக்கான இடம் சேமிக்கப்படல. அப்ப நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஒரு ஸ்பேஸ் உண்டு, இதுக்கு கொடுக்க தேவை, இடம் ஒன்று கொடுக்க தேவை. ஏன் இது கிளவுட்ல ஸ்டோர் ஆகுது உங்களோட எல்லா டீடைல்ஸ். ரைட். ஸோ ஹார்ட் டிஸ்க்ல ஸ்பேஸ் எடுக்க மாட்டேன். அதே போல அடுத்து பார்த்தோம்னா ஆவணங்களை சேமிப்பதற்கு இணையத்தில் இடம் ஒதுக்கப்பட்டிருத்தல. அப்ப உங்களோட ஆவணங்கள் வந்துட்டு என்ன இதுல நீங்க டைப் பண்ற விஷயத்தை எல்லாம்
சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு இன்டர்நெட்லயே வந்துட்டு என்ன அவங்க ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க உங்களோட பிசியில இல்ல இன்டர்நெட்ல. அதே போல இணைய வசதிகள் உள்ள எந்த கணனியின் மூலமும் எமது கோப்பினை திறந்து கொள்ள முடியும். அப்ப இந்த ஃபைல நாம நம்ம கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வச்சு நம்ம இதில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இணையத்துல இன்டர்நெட்ல நீங்க வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் ஒன்று டைப் பண்ணி வச்சா அதை நீங்க எந்த கம்ப்யூட்டர்ல இருந்தானே எந்த மொபைல் டிவைசஸ்ல இருந்தானே இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விளங்குதானே? அதே போல கணனி செயலிழக்கும் போது ஆவணத்தினை பாதுகாப்பாக வைத்திருது. அப்ப நம்ம நாம பாவிக்கிற கம்ப்யூட்டர்ஸ் வந்து பழுதாயினா அதுல இருக்கிற எல்லாம் இல்லாம போயிடுது. ஆனா இன்டர்நெட்ல இணையத்தினூடாக நீங்க வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரை பாவிச்சு செய்யக்குள்ள அது கம்ப்யூட்டர் பழுதாயினாலும் என்ன வேற ஒரு கம்ப்யூட்டர்ல போய் இருந்து எடுக்கலாம். ரைட். ஸோ தற்காலத்தில் ஸ்மார்ட் போன் டேப்லெட் பிசி போன்றவற்றிலும் இம்மென்பொருட்கள் உபயோகிக்கப்படுகிறது. இப்ப நாம என்ன செய்யறோம், நம்ம ஸ்மார்ட் போன் டேப்லெட் பிசி இதுல எல்லாம் இதை பாவிக்கும். விளங்கிட்டா உங்களுக்கு இது விளங்கிட்டா விளங்கலையா? சரி, ஓகே, எழுதி கொடுங்கள் அது. எங்க போனாலும் உங்களுக்கு தேவையான ஒரு மென்பொருள் தான் இந்த சொல்முறை வழிப்படுத்தல் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். நீங்க படிச்சு தானே ஆகும். சரியானே? நிறைய விஷயங்கள் நம்ம படிப்போம். இங்கேயே படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
Right, okay. Have you written this one? எழுதிட்டீங்களா அது? Yes. Have you written this one? எழுதிட்டீங்களா அது? Yes. Right. அடுத்து பார்த்தோம்னா the MS Word, Microsoft Word தமிழ்ல சொல்முறை வழிப்படுத்தல், ரைட்? ஸோ சொல்முறை வழிப்படுத்தல் சாஃப்ட்வேர், ரைட்? இது எப்படி நாம ஸ்டார்ட் பண்றோம்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ். நிறைய வே இருக்கு. இது ஒரு வே. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணினீங்க, ஓல்ட் ப்ரோக்ராம்ஸுக்கு போய் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதில் மைக்ரோசாஃப்ட் வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றாம், ரைட்? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எழுதி கொடுங்களா எல்லாரும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். நிறைய வே. இப்போ உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்து விண்டோஸ் 7 ஓல்ட் ப்ரோக்ராம், அப்படி நம்ம விண்டோஸ் 10 கூட ஸ்டார்ட்டுக்கு போய் எம்எஸ் வேர்டுன்னு டைப் பண்ணி எம்எஸ் வேர்டை கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும், ரைட்? ஓகே, இதை நோட் பண்ணி கொடுங்க இந்த ஸ்டெப்ஸ். Right, okay. Have you written this one? Yes, sir. Right, இப்போ பாருங்க, நான் இந்த எம்எஸ் வேர்டு எடுக்கிறேன்னு செய்யறேன். இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி, ரைட், இப்போ நம்ம இந்த எம்எஸ் வேர்டு எடுக்கிறோம்டா ஸ்டார்ட் பட்டன் எடுத்து ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி, சரியானே? இதுல நான் டைப் பண்றேன் WORD வேர்டுன்னு சொல்லி டைப் பண்ண விடத்த ஹார்டு பாருங்க, வேர்டு அப்படி இதை கிளிக் பண்ணின அப்ப என்ன செய்யுது, பிளேயிங் டாக்குமெண்ட்ஸ், அதே போல நிறைய டெம்ப்ளேட்ஸ் எழுதிக்க உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டுகள்ல இந்த வேர்ட் பிளாங்க் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணா எம்எஸ் வேர்டு வந்துட்டு என்ன வருது. இதுல ஒவ்வொன்றை நாம சொல்ற நிறைகிறத ஸ்டெப்னு சொல்லுவோம். ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், லே அவுட், ப்ரிஃபரன்சஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ, ஹெல்ப் அப்படின்னு இதுதானே ஸ்டெப். அந்த பிளிங்க் ஆயிருக்கிறத சொல்றேன் இன்சர்ஷன் பாயிண்ட், நோட் ஹர்சர், இன்சர்ஷன் பாயிண்ட். நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அடுத்த தியரி கொஞ்சம் எழுதி போட்டு பார்ப்போம், ரைட்? இந்த எம்எஸ் வேர்டு எடுக்கிற அடுத்த வே என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நிறைய வே விண்டோஸ்லோட ப்ரெஸ் பண்ணி இந்த ரன் டயலாக் பாக்ஸுக்குள்ள நீங்க, சரிதானே, ரன் டயலாக் பாக்ஸுக்குள்ள வின்வேர்ட் WINWORDன்னு சொல்லி டைப் பண்ணி கூட ஓகே கிளிக் பண்ணாலும் இந்த எம்எஸ் வேர்டு வரும். பிளாங்க் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உண்டாகும். விளங்கிட்டு உங்களுக்கு இது வரைக்கும்? சோஃபா இஸ் இட் கிளியர்? Yes. ரைட், க்ளோஸ் பண்றேன்டா விடத்தை பாருங்க, இந்த அரவுண்ட் போட்டுருக்கு க்ளோஸ் பட்டன், இதை கிளிக் பண்ணா க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ண என்ன செய்யுது, க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி க்ளோஸ் பண்றேன்டா நீங்க இந்த எம்எஸ் வேர்ட்ல விண்டோவை க்ளோஸ் பண்றேன்டால், சரியானே, கண்ட்ரோலோட W அடிச்சிங்கண்டா அந்த எம்எஸ் வேர்ட்ல விண்டோ போகும். ரைட், ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா ALTயோட F4 விளங்குதானே. விண்டோஸ் கீயோட ப்ரெஸ் பண்ணி வின்வேர்ட் WINWORD க்ளோஸ் பண்றேன்னு சொன்னா இப்ப இது ஒரு வே, சரிதானே? இதுல பண்ணீங்கன்னா க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணா க்ளோஸ் ஆகும் ஒரு வே. அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், நீங்க எல்லாம் உங்களோட எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டயக்ராம் எல்லாம் போட்டு, ரைட்? ஸோ நிறைய வேலை கேட்கலாம். எந்த வே வந்தாலும் ஆன்சர் பண்ணணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யற, ALTயோட எப்போ ஒரு அடிச்சுட்டாலும் க்ளோஸ் ஆகும். விளங்குதா? விளங்கிட்டா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் விளங்கிட்டா விளங்கலையா? ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் கீபோர்ட்ல ALTயோட F4, ரைட்? ஸோ இப்போ பாருங்க கீபோர்ட், இப்போ நீங்க உங்களோட எம்எஸ் வேர்டு உங்களோட கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்க டைப் பண்ணலாம். ALT கீ, ஆல்ட் கீன்னு சொல்லுவோம். ALT இதோட ஃபங்க்ஷன் கீழே F4, ஃபங்க்ஷன் கீழே F4 டைப் பண்ணீங்க என்றால் உங்களுக்கு என்ன செய்யும், எம்எஸ் வேர்டை க்ளோஸ் பண்ணலாம். இது ஷார்ட் கட். விளங்குதானே? எழுதிட்டீங்களா அது?
நிறைய ஏராளமான விஷயங்கள் இருக்கு. கிளாஸுக்கு தொடர்ச்சியாக அட்டென்ட் பண்ணுங்க, எல்லாரையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு எங்க போனாலும் இந்த மென்பொருள் தேவையானது, சிட்டுக்கு மட்டும் இல்லை. உங்களோட எங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போனாலும், எங்க படிக்க போனாலும் உங்களோட அந்த பாடம் உண்டுன்னு டிகிரிஸ்லையும் பெரும்பாலும் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தேவையானது எங்க போனாலும் படிக்கிறதுக்கு, அசைன்மெண்ட் செய்யறதுக்கு எல்லாமே இந்த எம்எஸ் வேர்ட் தெரியாம நீங்க செய்யல. இங்க இருந்தே படிச்சு போயிடணும். இல்லாட்டி அங்க போய் உங்களுக்கு கஸ்டமரி தெரியாம எங்க போனாலும் தேவையான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த எம்எஸ் வேர்ட், சொல்முறை வழிபாடு. ரைட், ஓகே, எழுதிட்டீங்களா? Yes. ரைட், ஓகே. ஏதும் டவுட் இருக்கா உங்களுக்கு இந்த பாடம் சம்பந்தமாக, இந்த பாடம் சம்பந்தமாக ஏதும் டவுட் இருந்தா கேட்கலாம். If you have any doubt regarding my today's session, you can ask me. ரைட், அதே போல அந்த பேமெண்ட் செய்யாதாக்கள் பேமெண்ட் கூட செஞ்சு நாளைக்கு எனக்கு ஸ்லிப் கூட பேமெண்ட் ரிசிப்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரைட், ஓகே. மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் ஜாயின் பண்ண செய்யுங்க. வேறு எதுவும் கேட்கணும் உங்களுக்கு? எதுவும் டவுட் இருக்கா? Sign the paper.